பாருங்க, அந்த சீஷர்கள் அவரை பார்த்தவுடன் யார் இவர் அப்படின்னு சொல்லி வியந்து போகிறார்கள். முதலாவது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் என் கடவுள், அவரை நான் நேசிக்கிறேன், என் கடவுள் அவர்தான், நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால் என்னங்க நான் கேட்குறேன், அதனால் என்னங்க? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய தான் பிடிக்கும், என்னென்னவோ காரியம் பிடிக்கும், அதில் ஒன்று இயேசு கிறிஸ்து. இதில் போய் என்னங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றுதலாக ஏற்றுக்கொள்வதால் உங்கள் வாழ்க்கை மாறப்போவதில்லை. முதலாவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவரை நேசியுங்கள், அவரை பிரியமாயிருங்கள். சீஷர்கள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல, பின்னாடி போயின்னு இருக்காங்க. அவர் பின்னாடியே போகிறாங்க. அவர் சொல்கிறோ நல்ல மெசேஜ் கொடுக்குறாரு, நல்லா ப்ரீச், பயங்கர அத்தாரிட்டியோடு ப்ரீச் பண்ணுறாரு. குருடர்களை பார்வை கொடுக்குறாரு, குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு, பிசாசுகள் ஓடுகிறது, ஒரே மிராக்கிள்ஸ். ஓகே, பயங்கரமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அவர் நல்ல டீச்சர், நல்ல ஒரு போதகர், இப்படி தான் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்த பிறகு இவர் தேவகுமாரன் என்று புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, மனிதனால் இது செய்ய முடியாது. மனிதனால் மனிதர்களை கீழ்ப்படுத்தலாம், ஆனால் காற்றையும் கடலையும் கீழ்ப்படுத்த முடியாது. they will not obey to man என்று புரிந்து கொண்டார்கள். தேவகுமாரன், he is the son of God என்று புரிந்து கொண்டார்கள். இவர் கடவுள், இவர் சொன்னதால் காற்றும் கடலும் அடங்கிவிட்டது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில்? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் யாராயிருக்கிறார்? ஆண்டவரை பற்றி உங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்களா? அதுதான் முக்கியம். Who is God in your life?